கடக ராசி அன்பர்களே, ஜூலை 2026 19 முதல் ஜூலை 25 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான வாரமாக அமைகிறது. காரணம், ஜென்ம ராசியில் சூரியன், குரு இணைவு உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் சிம்ம ராசியில் சுக்கிரன், கேது இணைவு பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. இந்த வார சிறப்பு யோகங்கள்: ஜென்ம ராசியில் சூரியன், குரு இணைவு. சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு. சூரியன் கடக ராசியிலிருந்து சூரியன் முதல் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை. உடனடி கோபம், மன அழுத்தம் அல்லது அதிக பொறுப்புகள் வரலாம். ஆனால் அதே இடத்தில் குரு இணைந்திருப்பதால் இந்த சவால்கள் பலவற்றை சமநிலைப்படுத்தி உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தும். தலைமைத்துவ திறமை வெளிப்படும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது உங்கள் கோசார விதிப்படி மிகச் சிறந்த சுபநிலை. புதிய வருமானம், தொழில் வளர்ச்சி, நண்பர்கள் மூலம் ஆதாயம், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு ஆகியவை அதிகரிக்கும். புதன் 12ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்லைன் பணிகள் அல்லது பயணங்களில் கவனம் தேவை. ஆவணங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் அலட்சியம் காட்ட வேண்டாம். குரு ஜென்ம ராசியில் பயணிக்கிறார். தனியாக பார்த்தால் உங்கள் கோசார விதிப்படி இது சுப இடமாக இல்லை. இருப்பினும் குரு தரும் ஞானம், மன வலிமை மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். மேலும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் மீது விழுவதால் 5ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள் பலம் பெறுகின்றன. இதனால் கல்வி, குழந்தைகள், திருமணம், கூட்டாண்மை, பாக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பேச்சால் மரியாதையும் லாபமும் கிடைக்கும். சுக்கிரன், கேது இணைவு. இந்த இணைவு பணம் தொடர்பான முடிவுகளில் நிதானம் தேவை என்பதை நினைவூட்டுகிறது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளைத் தவிர்க்கவும். குடும்பத்தில் வெளிப்படையான உரையாடலை கடைபிடித்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். சனி 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது கலவை பலன் தரும் அமைப்பு. பாக்கியம் மெதுவாக செயல்படும். கடின உழைப்புக்கு தாமதமாக பலன் கிடைக்கும். பெரியவர்களின் ஆலோசனையை மதிப்பது முன்னேற்றத்தை தரும். ராகு 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது சவாலான நிலை. வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. ரகசிய ஆவணங்கள் மற்றும் முதலீடுகளில் முழு ஆய்வுக்குப் பிறகே முடிவு எடுக்கவும். கேது 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். குடும்பத்தில் தேவையற்ற வார்த்தைகளைத் தவிர்க்க வேண்டும். சுக்கிரன் இணைந்திருப்பதால் பெரிய பிரச்சினைகள் ஏற்படாமல் சமாளிக்க முடியும். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். நிர்வாகம், கல்வி, அரசு மற்றும் சேவைத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். நிதிநிலை: செவ்வாயின் லாபஸ்தான பலமும் சுக்கிரனின் ஆதரவும் சேர்ந்து வருமானத்தை உயர்த்தும். அதே நேரத்தில் செலவுகளைக் கட்டுப்படுத்தினால் சேமிப்பு மேலும் வலுப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் நடைபெறலாம். பெற்றோரின் ஆசீர்வாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். திருமணம் மற்றும் காதல்: திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வையால் தாமதமான திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேறலாம். காதல் உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள்: கல்வியில் கவனம் அதிகரிக்கும்.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மிகுந்த பலனைத் தரும். ஆரோக்கியம். உணவு முறையில் ஒழுங்கை கடைபிடிக்கவும். போதிய ஓய்வும் தண்ணீரும் எடுத்துக் கொள்ளுங்கள். மன அமைதிக்காக தினசரி தியானம் செய்வது நல்லது. இந்த வார அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நாள் திங்கட்கிழமை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பரிகாரம். திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் நம சிவாய மற்றும் ஓம் குரவே நம ஆகிய மந்திரங்களை 108 முறை ஜபிப்பது மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும். வாரத்தின் மொத்த பலன். கடக ராசியினருக்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமான முன்னேற்ற வாரமாக அமைகிறது. ஜென்ம ராசியில் சூரியன், குரு இணைவு தலைமைத்துவம், மரியாதை மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுக்கிரன், கேது இணைவு காரணமாக பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரம் வாழ்க்கையில் நீடித்த நன்மைகளை உருவாக்கும்.